வணக்கம் மக்களே. இன்னைக்கு திருக்கார்த்திகை ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலியில் ஃபேமஸான பனை ஓலை கொழுக்கட்டையை தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பனை ஓலையிலிருந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுனால என்னென்ன நமக்கு பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ திருக்கார்த்திகைக்கு எதுக்காக நம்ம விளக்கு ஏற்றுறோம், ஸோ இந்த மாதிரி நிறையா தகவல் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது முதல்ல தீபம், ரெண்டாவது கொழுக்கட்டை. ஸோ கார்த்திகை 1ஆம் தேதி ஆரம்பித்ததுமே நம்ம எல்லாருமே கேலண்டரில் போய் பார்த்துருவோம். ஸோ திருக்கார்த்திகை என்றைக்கு வரப்போகுது, கொழுக்கட்டை என்றைக்கு அவிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாரோடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கும். ஸோ கார்த்திகை அன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே விளக்குகள் வச்சு வீடு நல்ல பிரகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டையுமே அவிச்சு ஸோ சாமிக்கு படைச்சி நம்ம சாப்பிட்டுட்டு ஸோ நம்ம உறவினர்களுக்கும் கொடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம தமிழருடைய பாரம்பரிய ஒரு பண்டிகையாகவே நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி திருக்கார்த்திகை ஸ்பெஷலாக நம்ம பனை ஓலையில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஸோ கொழுக்கட்டை அப்படிங்கிறது பனை ஓலையில் மட்டும் இல்லாமல் ஸோ கையிலேயே பிடிச்சி பிடி கொழுக்கட்டையாகும். ஸோ பூவரசை இலையிலையும் தெரளி இலையிலையும் ஸோ இந்த மாதிரி பல வகையாக கொழுக்கட்டை செய்கிறாங்க. நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பனை மரங்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. ஸோ அதில் வர்ற குருத்துலேருந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிறது அப்படிங்கிறது நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. ஏன்னா நம்ம அந்த பனை ஓலையிலேருந்து வர்ற மனமே நமக்கு ஒரு இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பனை மரத்துலேருந்து ஒரே குருத்து மட்டும்தான் வெட்ட முடியும். ஏன் அப்படின்னா ஓலைகள் விரிஞ்சிட்டு அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டை சரியாக அதில் வச்சு செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா ஓலைகள் கிழிஞ்சிரும். ஸோ அதனால் இளம் குருத்தாக பார்த்து வெட்டுவாங்க. ஸோ அந்த இளம் குருத்தில் தான் நமக்கு வாசனையுமே அதிக அளவில் இருக்கும். ஸோ அது கொழுக்கட்டைக்குமே நல்ல வாசனை நமக்கு கொடுக்கும். ஸோ நம்மளும் கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வாங்கிட்டு வந்த ஓலைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக கிழித்து எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு, ஸோ ஒரு கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுமோ ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே முதல்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நல்ல அகலமான இருக்கிற பகுதி நம்ம கொழுக்கட்டை வைக்கிறதுக்கும், ஸோ அகலம் கம்மியாக இருக்கிற பகுதியை நம்ம அதை மூடி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு ஸோ அந்த லாஸ்ட்டில் எண்டில் வால் மாதிரி வரும். ஸோ அது எல்லாமே நம்ம கயிறு மாதிரி கட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெட்டி வச்சிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம நல்ல எல்லாமே ஒரே தரத்துக்கு வெட்டி வச்சுருக்கோம். கொழுக்கட்டை அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஏன் அப்படின்னா நம்ம அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படிப்பட்ட பொருட்கள் தான். நம்ம காலையிலேயே பச்சரிசியை ஊற வச்சு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிலில் லைட்டாக காய வச்சு நம்ம திரிச்சு கொண்டு வச்சுருக்கிறோம். ஸோ அதில் நம்ம சுக்கு ப்ளஸ் ஏலக்காய், ஸோ ரெண்டுமே நல்ல ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதுவுமே ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சிறுபயிறு, ஸோ சிறுபயிரை நல்லா வறுத்து ஸோ அதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நம்ம கருப்பட்டியை நல்லா பாகு மாதிரி காய்ச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அதையுமே ஃபுல்லாக போட்டு நல்லா நம்ம நல்லா கொழுக்கட்டை நல்லா மாவு மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு ஸோ அது கூட தேங்காய் நல்லா துருவி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சேர்க்குற எல்லாமே நல்ல ஹெல்த்தியானது. ஸோ இப்போ மாவு நல்லாவே பிசைஞ்சாச்சு. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பனை ஓலையில் ஸோ ஒரு ஓலையில் நமக்கு மாவு வச்சுட்டு ஸோ இன்னொரு ஓலையில் அதுக்கு மேலே மூடி மாதிரி வச்சு ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு மாவு வெளியே போகாது. ஸோ ஏன்னா நம்ம அவிக்கும் போச்சில் தண்ணியில் போய் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் மேலே ஒரு மூடி வச்சு ஸோ நம்ம கயிறையும் வச்சு, கயிறு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்து அந்த நார் தான். ஸோ அந்த நாரையும் வச்சு நல்லா டைட் பண்ணி கட்ட போகிறோம். ஸோ இப்படி தான் நம்ம எல்லா ஓலைக்குமே கெட்டி வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற எல்லா பனை ஓலைகள்லையுமே நம்ம கொழுக்கட்டை மாவு நம்ம எல்லாமே வச்சு அடுக்கி வச்சிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எல்லாமே நம்ம நார் வச்சு கெட்டியும் வச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம அண்டாவில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக அண்டாவையுமே நம்ம எடுத்து வச்சு ஸோ அதில் கீழே அடியில் நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த அந்த வேஸ்ட்டான ஓலைகள் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பரப்பி வச்சு தண்ணியுமே ஊற்றிட்டோம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம கெட்டி வச்சுருந்து அந்த கொழுக்கட்டைகளை அடுக்க போகிறோம். ஸோ இந்த கீழே இருக்கிற தண்ணி கொதிச்சு ஸோ அந்த ஆவியில் தான் நமக்கு கொழுக்கட்டைகள் எல்லாமே வேக போகுது. ஸோ இப்படி அவிச்சு சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்குமே ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ எல்லாருமே கார்த்திகைக்கு மிஸ் பண்ணாமல் கொழுக்கட்டை அவிச்சு சாப்பிடுங்க. ஸோ நம்மளுமே அடுப்பை பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டோம். தீயுமே நல்லா வேகமாக எரிய ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்ம வச்சுருக்கிறது கொஞ்சம் பெரிய அண்டா அப்படிங்கிறனால நமக்கு ஒரு 1 ஹவர் பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மேக்ஸிமம் கொழுக்கட்டை வெந்திருக்கும். ஸோ ஆனால் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ நம்மளும் அடுப்பை ஆஃப் பண்ணி அண்டா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இன்னுமே புகையாக தான் இருக்குது. ஸோ அந்த ஓலை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ நீங்கள் அதில் நம்ம வைக்கும் போச்சில் பச்சை கலரில் இருந்து ஸோ இப்போ நல்லா வெந்து அந்த மஞ்சள் கலரில் மாறி இருக்குது. ஸோ வாசனையுமே நல்லா அழகாக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ கொழுக்கட்டை வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஓலையுமே நல்லா சூடாக தான் இருக்குது கையிலையுமே. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா வெந்திருக்குது. நமக்கு வந்து எதுலேயுமே ஒட்டலை. ஸோ அந்த ஓலையிலேருந்து அப்படியே நம்ம அப்படியே துண்டாகவே நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து சாமிக்கு வந்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம இந்த கார்த்திகை ஸ்பெஷலாக நம்ம தோட்டத்தில் உள்ள வாழைத்தாரை தான் வந்து எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ நம்ம வந்து நேற்றே வாழைத்தாரை வந்து கட் பண்ணி ஸோ நம்ம வந்து பழுக்க வச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம சாமிக்கு படைச்சிட்டு ஸோ நம்மளுமே சாப்பிட போகிறோம். நம்மளுமே நம்ம வீட்டில் விளக்குகள் எல்லாமே வச்சாச்சு. ஸோ வீடே நல்ல பிரகாசமாக இருக்குது. ஸோ இந்த கார்த்திகைக்கு எதுக்காக நம்ம விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பொதுவாகவே தெரியும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நல்லா மழை வந்து பெய்யக்கூடிய மாதம். ஸோ மழை பெய்கிறனால நமக்கு வந்து எல்லா இடமே ஈரப்பதமாக இருக்கும். ஸோ காற்றுமே நல்ல ஈரப்பதமாக இருக்கும். ஸோ இதனால் நிறைய பூச்சிகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும். இந்த வண்டு, அப்புறம் சின்ன சின்ன ஊறுற பூச்சிகள், ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதத்தில் நம்ம வீட்டு செவுத்துலேயுமே நிறையா பூஞ்சைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஸோ இந்த மாதிரி பூச்சிகள் பூஞ்சைகள்லாம் உருவாகாமல் தடுக்கிறதுக்காக இந்த விளக்கில் வந்து ஆமணக்கு எண்ணெய், ஸோ நல்லெண்ணெய், ஸோ இந்த மாதிரி எண்ணெயை வந்து வச்சு நம்ம வந்து விளக்கு வைக்கிறனால ஸோ அதில் வர்ற வாசனையினால் நமக்கு வந்து அந்த பூச்சிகள் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அண்டாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த விளக்குகள் வந்து வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு நாள் வச்சாலே நமக்கு வந்து இந்த பூச்சிகள்லாம் பெய்யுமா கேட்டால் அப்படி இல்லை. ஸோ அந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வைப்பாங்க. ஸோ 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வைப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த ஒரு மாதம் தான் மழை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். ஸோ அதனால் ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து விளக்குகள் வந்து கார்த்திகை மாதம் வந்து வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.